என்ன புடிப்பா ஆபரேஷன் பண்ணுமா? டிரைவர் எங்க இருக்கிறா? கொஞ்சம் சீக்கிரம் வா. நீங்க கலெக்ஷன் ஒரு 600 ரூபா ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. என்னடி இது? முடியாது. நீ 100 ரூபா தான கொடுத்த. சும்மா வருது நினைச்சியா? என்னடா இது? நான் வரேன். நான் பார்வதி செயின் போறேன். நாடா இது. நாடா இது. ஏய் போயிட்டு போறானே. அம்மா பாத்து பேசுமா. பொறம்பக்கு நாயே, பொறம்பக்கு நாயே. அம்மா பாத்து பேசுமா. திட்டு சுசா பண்ற. இன்னைக்கு பேசு பேசா வெட்டே மீன வாசன மாதிரி வருஷமா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்டா. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து என்ன கண்டென்ட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா யோசிச்சிங்களா? மறந்துட்டேன். வீட்டில் கேட்டதுக்கு நாத்தமே அடிக்கல, நல்லா இருக்குங்கண்ணா. இப்போ நம்ம வந்து பப்ளிக்கில் இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு ரொம்ப சோகமாக பேசி அவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட்டு பெருசாக வாங்க போகிறோம். வாங்கிட்டு நாங்கள் வந்து திரும்ப நீ என்ன பண்ணுற, கார் எடுத்துகிட்டு வந்து என்னை பிக்கப் பண்ண வரோம். பிக்கப் பண்ண வரும்போது இந்த கண்ணாடி இது எல்லாமே போட்டு விடணும். வந்து இந்த அப்படி கண்ணாடி ஸ்பாட்லேயே போடணும். கண்ணாடி, இந்த செயின், இந்த மோதிரம். நீ என்ன பண்ணுறோன்னா, இது இயர்ரிங் போடுறோன்னா இந்த ரிங் ஒன்று, அடுத்து செயினை போட்டு விட்டு கண்ணாடியை போட்டு விட்டு அந்த சட்டையை கழிச்சு இந்த கோட்டை மாட்டேன், கொடை பிடிச்சி டோரில் ஓப்பன் பண்ணி விட்டு உள்ளே உட்கார வைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க இந்த கண்டென்ட்டு நம்ம கொஞ்சம் கெட்டப்பில் ரெடி ஆகிடும். உடம்பு தெரியாதா? அதான் அந்த ஷோல்டர் கீழே குலகலான் இருக்கே, அதான் அம்சம். தரமான கண்டென்ட்டு. ஸோ வந்து நம்மளை யூடியூப்பில் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உன் ஐடியா எதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணும்? ஒரே ஒரு காரணம், மக்கள் என்ன பார்க்கட்டும், நான் போட்டோ போடுவோம், மக்கள் என்ன பார்க்கட்டும். நான் வீடியோ ஒரு போஸ்ட் போட மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டேன், எதுக்கு ஒன்ன ஃபாலோ பண்ணிப்ப? என்ன ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா நான் ரெகுலரா ஏதோ வீடியோஸ் போடுவேன், அவங்க பார்த்து ஏதோ ஒன்று போடுவேன். நான் ஏதோ ஒரு வீடியோ போடுறேன், இப்போ சரி அடுத்து ஏதோ ஒரு வீடியோ போடுவாங்க, பார்க்கலாம், ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க. உன் ஐடியா எதுக்கு ஃபாலோ பண்ணணும்? அவனாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு வீடியோ போட்டுடுவான். நீ என்ன பண்ற? நான் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கு, கேமரா ப்ரொஃபஷனலா இருக்குது. இவனுக்கே பிராங்குக்கு எப்பறம் வீடியோ கேமராக்கு நான் தான் சொல்லி கொடுத்தது. இல்லையே நான் தெரியல, கேம்பாய் செஞ்சுப்பா, எக்ஸ்ட்ரா கப்பாயெல்லாம் நமக்கு தெரியாது. ஃபாலோ பண்ணி மிஸ்டர் துரை 5 அவர் வந்து எக்ஸ்ட்ரா ஏதோ சொன்னாரா, சாக்கப்பாயா. சரி, அதை ஃபாலோ பண்ணிக்கமா, கண்ணுக்குள்ள போகலாம். வீடியோல கெத்துக்காம நம்ம கார் எடுக்காம பாருங்க. ஸ்டாப். ஸோ இங்கே கும்பலாக ஆள் நிற்கிறாங்களே, ஓரங்கட்டா ஆளுங்க கும்பலாக நிற்கிறாங்க. தட்டாடி ஓரம் கட்டணும், கடை போட்டிருக்காங்க, கொண்டாந்து லாக்டவுனில் பாவம் பழிச்சிட்டு அவங்கள காலி பண்ணுறாங்க. இங்கே அந்த காய்கறி கடை இருக்குல்ல, அங்கே ஒரு கேமரா போயிடுங்க. ஓகேவா, புரியுதா? காய்கறி கடை ஒரு கேமராமேனு, அப்படியே சைடில் இங்கே இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு கேமராமேன் பாருங்க. அவங்க ஆப்போசிட் உங்களுக்கு ரியாக்ஷன் எதாவது கிடைக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கங்க. बड़ा ऐसा भैया बड़ा नहीं है भैया पैसा पैसा कहाँ है? भैया पैसा वर्क பண்ணா உடம்பு வலிக்குது, ஒர்க் பண்ணா வேர்க்குது.
அதான் இது நல்லா இருக்குது சாப்பிடு. காசு நல்லா கொடுக்குறாங்க. நல்லா சம்பாதிச்சு நல்லா வீடு வாசல் நல்லா நல்லா காசு. சாப்பிட்டு நல்லாச்சு. அல்சர் வர சாப்பிட்றது நல்லாச்சு. காசு வீட்டிலேருந்து துரத்தி விட்டாங்கம்மா. வீட்டில் அடிச்சு துரத்திட்டாங்க. சீமா வந்து குடல் ஆப்ரேஷன் பண்ணுமா, காசு இல்லைம்மா. வீட்டில் வந்து துரத்திட்டாங்கம்மா. சாப்பிட்ட உடனே ஆப்ரேஷன் பண்ணுமா, குடல் ஆப்ரேஷன் பண்ணு. அல்சர் வந்து வீட்டில் இருந்து துரத்திட்டாங்க. என்னை பார்த்துக்கிட்டு யாருமே இல்லை. அல்சர் வந்து வயிறு வந்து கால் வந்து சாப்பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது காசு இல்லம்மா என்கிட்ட. அதனால ஏன் நல்லா தானே பிச்சை எடுக்கிற, நல்லா தானே 10 ரூபா அம்மா 50 ரூபா கொடுத்தாங்க. 50 ரூபா கொடுத்தாங்க. நீங்கள் 50 ரூபா கொடுத்து ஆப்ரேஷன் காசு மெடிசன் வாங்குறது மாமா இருக்கு. அவங்களோட காசு மெடிசன்லாம் எவ்வளோ தெரியல. மெடிக்கல் போனால் காசு கேட்குறாங்க. காசு இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. எப்போ வேண்டியது தானே அங்கே போனமா துரத்துறாங்கம்மா. பயமாகுது. சாப்பிடாம காசு இல்லாமல் வயிறில் ஆப்ரேஷன் கூட ஊருக்கு போகல. காசு இல்லை. ஊருக்கு போடணும். நீ ஆப்ரேஷன் தான் பண்ணுவேன் இல்லை ஊருக்கு தான் போவேன்னா நான் எப்படி நம்ப முடியும்? எப்படி நான் நம்பி காசு ஊருக்கு நம்ம போகிறேன். காசு வாடா. ஊருக்கு போட்ட காசு ஊருக்கு போகல. காசு இல்லை என்கிட்ட. ஊர் நம்ம ஊர் அங்கே குன்னக்குடி முருகன் கோயில். எவ்வளோதான் ஆகும்? 500 ரூபா இருந்தால் ஊருக்கு போயிடும். ஊருக்கு போயிடும். எந்த ஊர்? குன்னக்குடி. நான் ட்ரெயினை பிடிச்சி போயிடுவேன். எதுக்கு அங்கே நீங்க வந்து உட்காந்து? வீட்டில் தோத்துட்டாங்கம்மா. சோறு பிள்ளை விட்டு வந்துட்டான். ஊருக்கு போயிடுவியா? சாப்பிடுவேன். இந்த இன்னைக்கு சாப்பிடுவேன். நான் இன்னைக்கு சாப்பிடுவேன். நாளைக்கு என்ன பண்ணுறது அடிக்கிறாங்கம்மா. காசு ஊருக்கு போயிடுவேன். இங்கே ட்ரெயினில் போயிடுவேன். ட்ரெயினில் வந்தேன். நான் தரேன் பத்திரமா ஊருக்கு கஷ்டப்பட்டு உழைச்ச கஷ்டம் நான் ஊருக்கு போயிடுவேன். நான் காசு எடுத்து நான் ஊருக்கு போயிடுவேன். காசு எடுத்து நான் ஊருக்கு போயிடுவேன். எவ்வளோம்மா? 400 ரூபாய். இன்னொரு 200 ரூபாய் வச்சுக்கோ. சாப்பிட்டு அவங்களுக்கு நன்றி நினச்சி நீ ஊருக்கு போனோம். அதுக்கு துட்டு கொடுத்து பெருசு. ஆமா, இது நம்ம புள்ள மாதிரி நீ நினச்சி பத்திரமா துட்டை உள்ள வை. புரியுதா? அவங்கள என்னைக்கு நினைக்கணும். நீ நினச்சி நீ ஊருக்கு போனோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ பத்திரமா ஊருக்கு போய் குழந்தை குட்டிக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கும். அதுக்கு தான் இப்போ சொல்றது. புரியுதா? பத்திரம் துட்டு பத்திரம். இந்த புண்ணியம் வந்து அவங்க குழந்தை குட்டிங்களையும் சேரும். சின்ன பையனாகிற பாவமா இருக்குது. உங்களை மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. டிரைவர் எங்க இருக்கிறா? கொஞ்சம் சீக்கிரம் வா. இன்னைக்கு கலெக்ஷன் ஒரு 600 ரூபா ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் வா. If you're ever gonna make it, your people, your guns, but they got the world. Even if the world couldn't be
என்னடி இது காசு எதுக்கு வாங்கின? என்கிட்ட பிச்சை தானே வாங்கின நீ? பிச்சை தானடா வாங்கின? பிச்சை தானே வாங்கின நீ? ஏய், பிச்சை தானே வாங்கின? பிச்சை தானே வாங்கின? காசு வாங்கும்போது யார் இருந்தவங்க? காசு வாங்கும்போது பிச்சை எடுத்த மாதிரி தான் வந்து வாங்கின. ஏய், வண்டி எடுத்து உனக்கு அவ்வளவு வாங்கினே சொல்லிட்டேன். என்ன காசு எதுக்கு வாங்கின? காசு பெருசு வாங்கின நீ காசு? வயிறு வலிக்கல. இப்போ ஒருத்தவங்க யாரை ஏமாத்தி காசு வாங்கினுக்கிற? கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேன் கஷ்டப்பட்டு ஆட்டோல போய் ஏய் இங்க பதில் சொல்றா கேக்குற பதில் சொல்றா இங்க பதில் சொல்லு கேக்குறல காசு குடு நாம நாயமா ஏய் எது நியாயம் யாரு போவே முடியாது நீ போவே முடியாது நீ 100 அதெல்லாம் கொடுத்த நீ போவே முடியாது 100 ரூபாய் இல்ல நினைச்சீ 100 ரூபாய் சும்மா வருது நினைச்சியா உங்க காசு நாங்க ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து உழைக்கிற வேற இல்ல தெரியுமா நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சே தெரியும் 100 ரூபாய் அமௌண்ட் வாங்கி கொடுக்குற அப்ப உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வழியா தெரியும் அம்மா என்னடா இது நான் வரேன் நான் கார் வாது செயின் போற நாடா இது எங்க போற நீ அவ்வளவுதான் நீ உன்னை விட மாட்டேன் ஏய் போயிட்டு போறானே பாத்து பேசுமா அந்த கதைலாம் பொறம்பக்கு நாயே திருட்டு பிசினஸா பண்ற என்னதான் ஏமாத்துற ஏன் ஏமாத்துற காசு கொடுத்தா எங்க பைசா நீ காசு வாங்குற என்னதான் ஏமாத்துற ஏய் ஓடுறே யூடியூபா நான் பண்றீங்க யூடியூப்னு சொல்றீங்க காசு கொடுத்து ஏமாத்திட்டோன்னு கேமரா பார்க்கல அதை பார்த்துட்டேன் காது விட்டுட்டாதுமா அதாவது எதுவும் கேட்கல நான் லைட்டாக கண்ணை காட்டுங்க சைலண்டாக இருக்குங்க காமெடி சாரிப்பா தப்பா பேசிட்டேன் காசு கொடுத்துறேன் எங்கடா அம்மாட்ட ஒரு 50 அம்மா தான் 50 கொடுத்தாங்க அம்மா ஒரு 50 இது அதனால உண்மையிலே மனசு ரொம்ப நல்ல மனசு அது இவங்க பாரு ஊருக்கு போயிடுங்க காசு எடுத்துட்டு இல்ல உண்மையிலேயே உங்க நிலைமையை பார்த்தோன்னே எங்களுக்கு உண்மையா எங்களுக்கும் உங்க வயசுல பையன் இருக்குது இல்ல குழந்தைங்கள இருக்குது இல்ல அம்மா கூட அதை நினைச்சுதான் சின்ன பையன் சரி மனசு கேட்கலன்றதுனால அதனாலதான் நாங்க எல்லாம் தப்பா பேசியிருந்தா அர்ச்சனை மனுஷில பையன் மாதிரிதான் பார்த்தோன்னே அந்த மாதிரி கண்ணீர் விட்டு அழுதோன்னே எங்க மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்க மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு நிஜமாவே உண்மை நினைச்சேன் நான் செம்மையா அடிப்பேருமா மேடம் இது ஆக்ஷன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க அதனாலதானே காசே கொடுத்தா அதனாலதானே காசு நடிப்புக்காக காசு அவங்க வந்து என்ன பாவப்பட்டு கொடுக்கலையா பாவப்பட்டு இல்ல நீ அப்படிதான் பாவமா தான் இருந்த வார்த்தைகள்லாம் சாப்பிட முடியல ஒரு நிமிஷம் அந்த 50 ரூபாய் எனக்கு பெரிய விஷயம் இல்ல ஒரே ஒரு செகண்ட் ஏன் பிள்ளைக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா கடவுள் புண்ணியத்துல அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பிள்ளையாக அப்பா வந்துச்சு சத்தியமா கண்ணெல்லாம் கலங்கிட்டாங்கடா சரி சாரிப்பா இல்ல அதெல்லாம் இல்ல அம்மா நம்ம மன்னிச்சிருவீல இல்ல அதெல்லாம் இல்ல அம்மா தான் எனக்கு கொடுத்தீங்கல்ல அந்த மனசுதான் கண்டிப்பா நமக்கு ஒருத்தவங்க கொடுத்து உதவும் போது நம்ம பிள்ளைங்களுக்கு யாராவது அதெல்லாம் எல்லாரும் கோவத்துல பசுறதாமா தம்பி பேசுனது எனக்கு உண்மையாவே சத்தியமா என் பிள்ளைய கண்ணெல்லாம் கலங்காதீங்க விடுங்க ஐயோ ஒரு
ஒரு 50 ரூபாய்க்கு நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது யோசிக்கணும்ல. அதை நினைச்சு நாங்க ஒரு உணர்ச்சி சாரிமா மன்னிச்சுங்க. நீங்களும் மன்னிச்சிருங்க. இல்லை பரவாயில்ல, ஹெல்ப் பண்ணுறது இல்லை, அது பெரிய விஷயம். எல்லாரும் இந்த கேமரா பார்த்து